इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. प्रतिपन्नोपाधौ दैकारिक निषेध प्रतियोगित्वம் அப்படின்னு சொன்னார். இதுல சில சம்பந்தங்கள் ரூபங்கள்லாம் போட வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதாவது எந்த ஒரு வஸ்துவானது எந்த ஒரு சம்பந்தத்தினால எந்த ஆதாரத்துல எந்த பாகத்துல இருக்கோ அந்த வஸ்து அதே சம்பந்தத்தை கொண்டு அந்த ஆதாரத்துல அதே பாகத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் அது மித்தேன்னு சொல்லணும். இவ்வளவு தூரம் சொன்னால்தான் அது மித்தேன்னு சொன்னது சரியா வரும். இல்லாட்டா ஏதாவது தப்பு வருது அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இவ்வளவு தூரங்கள்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் வளர்க்கறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இந்த ககனாபாவம், ஆகாசத்தினுடைய அபாவம் எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த அபாவத்தினுடைய பிரதியோகின்னு சொல்லி ஆகாசத்தை வாங்கி விடலாம்னு ஒரு தோஷம். அதே மாதிரி ஒரு வஸ்து ஒரு இடத்துல ஒரு சம்பந்தத்துல இருந்தால் இன்னொரு சம்பந்தத்துல இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சுட்டு ஒரு தோஷம். அதே மாதிரி சில பதார்த்தங்கள் சயோகம் விபாகம் இதெல்லாம் ஒரு வஸ்துல ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி அவ்யாப்திய விருத்தியா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இது மூணுலையும் சித்தசாகங்கிற தோஷம் வாரணம் பண்றதுக்காக இவ்வளவு தூரம் விசேஷங்கள்லாம் போட்டு பரிஷ்காரம் பண்ணினார். அப்புறம் இவ்வளவு தூரம் பரிஷ்காரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவ சொன்ன யதாஸ்ருதமான லட்சணமே சரியாத்தான் இருக்கு. ஆனால் இந்த ஆகாசங்கிறது இந்த மாதிரி ஆகாச அபாவங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படிங்கிறது தப்பு. ஆகாசத்துடைய அபாவம் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு ஒரு சித்தாந்தம். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒண்ணு இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல அது இல்லைங்கிறது லோகத்துல தெரியாது. ரெண்டாவது சயோகங்கள்லாம் அவ்யாப்திய விருத்தி, ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாரு, அதுவும் சரியில்லை. அதே மாதிரி ஒரு வஸ்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு சம்பந்தத்தை கொண்டு இருக்குன்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல அது வேற எந்த சம்பந்தத்தை கொண்டு கூட இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு மூணு சித்தாந்தங்களை நாம புரிச்சுட்டோம்னா அப்ப இந்த லட்சணத்துல எந்த விதமான பரிஷ்காரமும் வேண்டாம், அவ சொன்னத்தை அப்படியே எடுத்து விடலாம்னு சொல்லுவாங்க. அதுல போன பாகத்துல ஆகாசத்துக்கு அபாவம் சொல்லவே முடியாது, ஆகாசம் தான் இருக்குன்னு சொல்லலாமே தவிர ஆகாசத்துக்கு அபாவங்கிறது எந்த ஒரு பிரமாணத்தினாலையும் சித்திக்காது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு பதார்த்தம் இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துல அந்த பதார்த்தம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. சொல்லவே முடியாதுன்னு சொன்னா நீங்க அனுமானத்தால சாதிக்கலாம், அது ஏற்கனவே சித்தமே இல்லைங்க. லோக பிரமாணத்தினால ஒண்ணு அங்க இருக்குன்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, தெரியாது அப்படிங்கிறத இப்ப சாதிக்கிறார். ஏவம் சஞ்சோக சம்பந்தேன கடவதி பூதலே சமவாய சம்பந்தேன கடாபாவ சத்வே மானாபாவா. ஒரு பூதலத்துல ஒரு குடத்தை வச்சிருக்கு. இப்ப இந்த பூதலத்துக்கும் அந்த கடத்துக்கும் உள்ள சம்பந்தம் சஞ்சோக சம்பந்தம். சஞ்சோக சம்பந்தமே தவிர சமவாய சம்பந்தம் இல்லை. இப்ப இந்த பூதலத்துல கடம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த பூதலத்துல கடம் இல்லைன்னு யாராவது சொல்லுவாளா? சொல்ல மாட்டோம். கடம் இருக்குன்னு பிரத்யட்சமா கடம் தெரியும் போது இந்த பூதலத்துல கடம் இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டா. அங்க கடாபாவம் இருக்குங்கிறது பிரமாணமே கிடையாது. சஞ்சோக சம்பந்தேன கடவதி பூதலே. அப்ப அவன் சொன்னா அந்த பூதலத்துல கடம் இருக்கு, ஆனா எந்த சம்பந்தத்தினால இருக்குன்னு சொன்னா சஞ்சோகங்கிற ஒரு சம்பந்தத்தினால இருக்கு. ஆனா சமவாயங்கிற இன்னொரு சம்பந்தம் அங்க இல்லாததுனால இந்த சம்பந்தத்தோட அந்த கட்டம் அங்க இல்லைன்னு சொல்லலாம்.
அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்றதுக்கு பிரமாணம் இல்லைங்கிற. எப்படி சமவாயங்கிறது இல்லை, ஆனா சமவாயங்கிற ஒரு சம்பந்தத்தோடு கடம் அங்க இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, கடத்தினுடைய சமவாயம் இல்லைன்னு அர்த்தமே தவிர கடம் இல்லைங்கிறது அர்த்தம் இல்லை. கடம் சஞ்சோக சம்பந்தத்தோடு இந்த பூதலத்தில் இருக்கு. சரி, இந்த பூதலத்தில் கடம் இருக்குன்னு சொன்னா நாம இந்த பூதலத்தில் கடம் இல்லைன்னு சொல்லவே மாட்டோம். சமவாய சம்பந்தேன நாஸ்தி அப்படின்னு சொல்றோம்னு கேட்டா அப்படி சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அவளுடைய தாற்பயம் என்னன்னு சொன்னா, கடத்தினுடைய சமவாயம்ங்கிற சம்பந்தம் பூதலத்துக்கு கிடையாது இப்படின்னு தான் அர்த்தம். இதை சொல்றார். அதனால கடம் இருக்குன்னு சொன்னா கடம் இல்லை அப்படிங்கிறது பிரதீதி வராது. லாகவேன கட அத்தியந்தாபாவத்துவேனைவ கட சாமானாதிகரண்ய விரோதித்துவ கல்பனா. கடம் இருக்குங்கிற புத்திக்கு, அதாவது கடம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அப்ப கடம் இல்லை அப்படிங்கிற ஞானம் வராது. இந்த ரெண்டு ஞானமும் பரஸ்பரம் விருத்தமான விஷயத்தை தெரிவிக்கிறதுனால இது ரெண்டுக்கும், ரெண்டு ஞானத்துக்கும் விரோதம். கடத்துக்கும் கடாபாவத்துக்கும் விரோதம் இருக்கிறதுனால கடம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அப்ப கடம் இல்லைங்கிறது அங்க தெரியாது. இது ஒத்துண்டாங்க. அப்ப அந்த இடத்துல இப்ப அந்த பூதலத்துல கடமும் இருக்கு கடாபாவமும் இருக்குன்னு சொன்னால் அப்ப இந்த ரெண்டு ஞானத்துக்கும் விரோதம் சொல்ல முடியாமல் போகும். ஏன்னா ரெண்டு ஞானத்துக்கு விரோதம் சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு அதனுடைய விஷயத்துக்கு விரோதம் இருந்தா தான் ஞானத்துக்கு விரோதம் சொல்லலாம். நான் இன்னும் கொஞ்சம் அதை விளக்கமா சொல்றேன். ஜலத்துல நெருப்பு கிடையாது அப்படின்னு தெரியும் இல்லையா? இப்படி தெரிஞ்சவனுக்கு ஜலத்துல நெருப்பு இருக்கு அப்படிங்கிற ஞானம் ஏற்படுறதில்லை. இந்த சந்தேகமோ கிரமமோ எதுவுமே ஏற்படுறதில்லை. அதுக்கு என்ன காரணம்னா ஜலத்துல நெருப்பு இல்லை அப்படின்னு தெரியும். ஹரதே வன்யர் நாஸ்தி அப்படின்னு சொல்றான். இப்போ அப்படி உள்ளவனுக்கு ஹிரதத்துல ஹரதே வன்யி அஸ்திங்கிற ஞானம் வரதில்லை. இதுக்கு காரணம் இந்த ரெண்டு ஞானமும் விரோதம் உள்ளதாக இருக்கு. விரோதியான ஞானம் இருக்கிறதுனால அடுத்தபடியான இந்த பிரமமோ சம்சயமோ வேற ஒரு ஞானம் வரவில்லை இது சொல்லலாம். இது ரஜதம் இல்லை அப்படின்னு சுத்தியை பார்த்து ஒருத்தன் தெரிஞ்சுட்டு இருக்கான். அப்படியானால் அப்ப அவனுக்கு அந்த சமயத்துல அவனுக்கு இது ரஜதம்ங்கிற அம்சமும் வராது இல்லையா? அதே மாதிரி இது ரஜதம் அப்படின்னு ஒருத்தனுக்கு பிராந்தி வந்துடுத்துன்னு சொன்னா அதுக்கப்புறம் இது ரஜதம் இல்லை அப்படிங்கிற ஞானத்தினால அதுக்கு பாக்கியம் ஏற்படும். இந்த மாதிரி இந்த ஞானத்துக்கெல்லாம் ஏன் விரோதம் அப்படின்னு கேட்டா இது தெரிவிக்கக்கூடிய விஷயம் விருத்தமாக இருக்கு. ரஜதத்துடைய அபாவம் இது ரெண்டும் விரோதமா இருக்கிறதுனால ரஜதத்தை தெரிவிக்கக்கூடிய ஞானத்துக்கும் ரஜத அபாவத்தை தெரிவிக்கக்கூடிய ஞானத்துக்கும் விரோதம் இருக்கு அப்படி சொல்றோம் இல்லையா? இப்ப என்ன ஆகும், இந்த விரோதத்துக்கு ஹானி ஏற்படும். நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா கடம் இருக்கிற இடத்திலேயே ஏதோ ஒரு விதமா கட அபாவமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டால் கடம் இருக்குன்னு ஒருத்தன் சொன்னா அதுவும் நம்பலாம், கடம் இல்லைன்னு சொன்னா அதுவும் நம்பலாம் ஆயிடுமே. இது ரெண்டுக்கும் விரோதம் இல்லாம போயிடுமே. கடம் இருக்கிற இடத்துலயே சமவாய சம்பந்தம் எனக்கு நாஸ்தி அப்படின்னு அர்த்தத்துல சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டாக்க ஒரு கடம் இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான், கடம் இல்லைன்னு இன்னொருத்தன் சொல்றான்னா இது ரெண்டுல எதை நம்புறதுங்கிறது பிரச்சனை வராது. ரெண்டுமே தெரியுன்னு சொன்ன மாதிரி ஆயிடும். அதனால கடம் இருக்கிற இடத்துல கடாபாவம் இருக்கிறதாக சொல்லக்கூடாது. லாகவேன கட அத்தியந்தாபாவத்வேனைவ கட சாமானாதிகரண்ய விரோதித்துவ கல்பனா. இதுக்கு நையாயிரம் அவங்க சொல்லுவான், வெறும் கடத்துக்கும் கடாபாவத்துக்கும் விரோதம்னு சொல்லக்கூடாது. அதுல இன்னும் கொஞ்சம் விசேஷத்தை சேர்த்து தான் சொல்லியாகும். சஞ்சோக சம்பந்தேன கடவத்தா புத்திக்கு சஞ்சோக சம்பந்தேன கடாபாவத்தா புத்தி பிரதிபந்தம்னு சொல்லணும். கட சஞ்சோகம், சஞ்சோகத்தோடு கடம் ஒரு இடத்துல இருந்தால் அப்ப சஞ்சோகத்தோடு அங்க கடம் இல்லை அப்படிங்கிற ஞானம் தான் அதுக்கு பிரதிபந்தம். வெறும் கடம் இருக்கு கடம் இல்லை இந்த ரெண்டு ஞானத்துக்கும் பிரதிபந்தக பாவம் கிடையாது. பிரதிபந்தக பாவம்னா விரோதம். அதுக்கு இது விரோதியாக இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? இது ரெண்டு ஞானத்துக்கும் விரோதமே கிடையாது. அந்த ஒரே சம்பந்தம் ரெண்டு இடத்துலையும்
வந்தாதான் விரோதமே தவிர வெவ்வேறு சம்பந்தம் மாறினால் அப்ப விரோதம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். இதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நீ சம்பந்தங்கள்லாம் போட்டு அனாவசியமான அந்த தியானத்துல ஒரு இதை குருபூதமாக ஆக்கிற அந்த தியானத்தை அதுல கௌரவம் ஜாஸ்தியா இருக்கு, லகுவா இல்லை. கடவஸ்தா புத்தி கட பாவவஸ்தா புத்தி இது ரெண்டுக்கும் விரோதம்னு சொன்னால் லகு. சஞ்சோக சம்பந்தேன கடவஸ்தா புத்தி சஞ்சோக சம்பந்தேன கடாபாவஸ்தா புத்தி அப்படின்னு சொல்லும் போது இதுல குரு அநேக பதார்த்தங்கள் கூட சேர்க்க வேண்டியிருக்கு. ஆகையால அவ்வளவு அப்படி சொல்றது சரியில்லை. அதுல கௌரவம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சம்பந்த விசேஷ பிரவேசேஷ கௌரவா கட சமவாயாதி அபாவ மாத்திர விசேஷத்தையா பிரதீதே ரூபபத்தே. உங்களுக்கு பிரதீதி இருக்குன்னு சொன்னால் சமவாயன்னு கடோ நாஸ்தின்னு பூந்தலே அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அப்போ கடத்தினுடைய சமவாயம் அங்க இல்லை அப்படின்னு தான் அர்த்தமே தவிர கிடம் இல்லைங்கிற அர்த்தம் ஆகாது. அப்போ அவன் கேட்பான், இந்த ககனத்தை பத்தி நான் எப்படி சொன்னேன்னா, ககனம் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ககனத்துக்கு எதுவுமே ஆதாரம் இல்லை இல்லையா? ககனத்துக்கு எதுவுமே ஆதாரமாகாததுனாலே ககனம் அவிருத்தி பதார்த்தம். அதனால்தான் ககன அபாவம் எல்லா இடத்துலயும் இருக்கு. நான் எப்படி ககனத்தை அவிருத்தி பதார்த்தம்னு சொல்றேனோ அதே மாதிரி நீ இந்த பிரபஞ்சத்தை அவிருத்தி பதார்த்தம்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டா, அது இருக்கிற இடத்துலயே அது இல்லைன்னு அனுமானத்தினால சாதிக்கிற, அது இல்லாத இடத்துல இல்லைன்றது ஏற்கனவே சித்தமா இருக்கு. அப்ப நீ என்ன சொல்லதா இருக்குன்னு சொன்னா, எல்லா ஆதாரங்களையும் எல்லா வஸ்துக்கள்லயுமே நமக்கு தெரியக்கூடிய வஸ்துக்களுடைய அபாவம் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படியானால் தெரியக்கூடிய வஸ்து எல்லாம் மித்யாவாத்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஆகாசம் போல நிராதாரமாக கூட இருக்கலாம். அவருத்தின நிராதாரமாக எல்லா வஸ்துவும் இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட நீ சொல்ற சாதனம் அதுக்கு சரியாக வரும். இதுக்கு அர்த்தாந்தரம் அப்படின்னு சொல்றது. இவர் நினைக்கிறது மித்யாத்வத்தை சாதிக்கணும்னு நினைச்சா, ஆனா இவர் சொன்ன வார்த்தையிலேருந்து என்ன கிடைச்சதுன்னு சொன்னா, இந்த கட்டம் அந்த ஆதாரத்துல இல்லை அப்படின்னு சொல்றதுடைய தாற்பயம் என்னன்னு சொன்னா, அத ஆதாரமாக கொண்டதாக இல்லை, அதாவது நிராதாரமாகவே இருக்கு. நாம நினைக்கிறோம் அந்த கட்டத்துக்கு இந்த பூதலம் ஆதாரம் அப்படின்னு, ஆனால் அப்படி கிடையாது. அது ஒரு நிராதாரம், அவருத்தியாக ககனம் போல இருக்கு அப்படின்னு ஒரு தோஷம் சொல்லுவான். அர்த்தாந்தரம். நீ சாதிக்க வந்தது வேற, ஆனா சாதிச்சது வேற. இது அர்த்தாந்தரம். அர்த்தாந்தரம்னா உனக்கு இஷ்டம் இல்லாத ஒரு விஷயம் சித்திச்சது, எது இஷ்டமோ அது சித்திக்கல, இது ரெண்டையும் அர்த்தாந்தரம்னு தோஷம் சொல்லுவான். இப்படி வருமேன்னு கேட்பான். அதுக்கு சித்திகாரர் வந்து சொல்றார், இந்த அர்த்தாந்தரம் சொல்றதா இருந்தாலும் ஒரு பிரமாணத்துக்கு விரோதம் இல்லாமல் நீ சொல்லக்கூடிய விஷயம் இப்படி இருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம்னா, இருக்கலாம்ங்கிறது ஒரு சம்பாவிதமா இருந்தா தானே சொல்லலாம். ஏன் சம்பாவித பிரதிஜாயாம் பக்ஷா சாத்தியேத ஹேதுனா நதஸ்ய ஹேது விஸ்திராணம் உற்பத்தன்னேவ யோகதா அப்படின்னு உன்னை சொல்லியிருக்கார். அதாவது நீ சொல்லக்கூடிய விஷயம் ஏதோ ஒரு பிரமாணத்தினால சித்தமாக இல்லாட்டா கூட ஒரு சந்தேகத்துக்காவது விஷயமாக இருந்தாதான், அதாவது உட்கட்ட சம்பாவனைக்கு விஷயமாக இருந்தாதான் அதை பத்தி பேசலாம். தீர்மானமா பேசணும்னு நான் சொல்லல, சந்தேகத்திலேயே பேசலாம். ஆனால் அப்போ ஒரு சம்பவிக்கும்படியாக இருக்கணும். சம்பவம்னா என்ன அப்படின்னு கேட்டால், அது ஒரு விதமான சந்தேகம் தான். சந்தேகத்தை சம்பாவனாங்கிறது ஒரு விதமான சந்தேகம். அதாவது உண்டு இல்லைன்னு ரெண்டு விதமான விஷயத்தை சந்தேகங்கிறது தெரிவிக்கிறது. இப்படி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டையும் கோட்டின்னு சொல்லுவார். இது ஒரு கோட்டை, ஒரு கோட்டின்னு. இந்த ரெண்டு கோட்டிகள்ல ஒரு கோட்டியில பலம் ஜாஸ்தியாக இருக்குமானால் அப்போ அதை சம்பாவனான்னு சொல்லணும். அநேகமா இப்படிதான் இருக்கலாம், இப்படி இல்லாம போறதுக்கு ரொம்ப குறைவான சான்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்ப சம்பாவனான்னு சொல்றது. இது சந்தேகம் தான். இங்கே ரெண்டு இருக்கு.
இல்லாம கூட போகலாம், ஆனா அநேகமா இப்படிதான் அப்படின்னு சொன்னால் இது சம்பாவனான்னு சொல்றது. அதனால நீங்க பிரமாணத்தினால பேசலாம் சித்தம் பண்ணி, அல்லது இப்படி சம்பவிக்கலாம் அப்படின்னு பேசலாம் தோஷம் சொல்லும் போது. ஆனா சம்பவிக்கவே முடியாத விஷயத்த தோஷமாக எடுத்து சொல்றது சாத்தியமில்லை. அதுக்குதான் அவர் என்ன யதாச்ச வந்தியா ஜனனி மம மாதா வந்தியா அப்படி இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொன்னாலே அபத்தமாச்சு. இது ஆரம்பத்திலேயே தீர்மானமா தப்புன்னு தெரியுது. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, நாம பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் எல்லாமே நிராதாரமாக இருக்கலாமே அப்படின்னு நீ ஒரு ஆட்சேபம் பண்றியே, இப்படி இருக்கலாம்னு ஒரு சந்தேகத்தையாவது கலப்புறியே, இந்த சந்தேகமே வர முடியாது. ஏன்னா ஆதாராதேய பாவசிய பிரத்யக்ஷ சித்தத்துவேனா, இந்த பூதலத்துல இந்த கட்டம் இருக்குங்கிறது பிரத்யக்ஷமா சித்தமா இருக்கு. இந்த கட்டத்துக்கு பூதலம் ஆதாரமாக இருக்குங்கிறது பிரத்யக்ஷ பிரமாண சித்தமா இருக்கும்போது இந்த கட்டம் நிராதாரமாக இருக்கட்டுமே அப்படிங்கிற சங்கையே ஏற்பட முடியாது, சந்தேகமே ஏற்பட முடியாது. ஆதாராதேய பாவசிய பிரத்யக்ஷ சித்தத்வேன கடத்திய ஆவருத்தித்துவ சங்கா அனுதயா. இந்த மாதிரி நீ அங்க ஒரு தோஷத்தை கிளப்பி விட முடியாது. உக்தயுக்தேஷ்ட ந கடாதேகே அத்தியந்தாபாவ சாமானாதிகரணம். சரி, இந்த கடங்கள்லாம் அவருத்தியா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஏதாவது அனுமான பிரமாணத்தால் சாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த அனுமான பிரமாணத்தினால சாதிக்கிறதுக்கு வேண்டிய தர்க்கம் இல்லை உங்களுக்கு. அப்படி இல்லாட்டா உனக்கு இந்த கடாபாவம் இந்த கட்டம் நிராதாரமா இல்லாட்டா என்ன கெட்டு போகும் அப்படின்னு கேட்டா உனக்கு ஒண்ணு சொல்றதுக்கு அனுமானத்தினால் ஒரு விஷயத்தை சாதிக்கணுமானால் இந்த சாத்தியம் அங்க இல்லாட்டால் என்ன தோஷம் அப்படிங்கிறது சொல்லணும். இல்லாட்டா வேண்டாமே, இந்த சாத்தியம் இருக்க வேண்டாமே அப்படின்னு கேட்டுருவான். அந்த மாதிரி சொல்றதுக்கு தர்க்கம் இல்லாமல் போடுறது. அதனாலே இந்த கட்டாதேகே அத்தியந்தாபாவ சாமான அதிகரணம். இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு சொன்னார் இல்லையா, அவருடைய விஷயங்கள் பிரம்மாண்ட சொல்லியிருக்கார். ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. இதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா, ஒரு இடத்துல கட்டம் இருக்குன்னு தெரிஞ்சால் அப்ப அந்த இடத்துல கட்டத்தினுடைய அபாவம்ங்கிறது தெரியாது. இவ்வளவுதான். சுருக்கமா சொல்ல போனா, ஒரு வஸ்து ஒரு இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சால் அப்ப அந்த வஸ்துனுடைய அபாவம் அங்க இருக்குங்கிறது, அபாவம் இருக்குங்கிறது கிடையாது. லோகத்துல சித்தம் இல்லை. இதுதான் அவருடைய இது. ஆக இந்த சம்பந்தம் இருக்கு, அந்த சம்பந்தம் இருக்கு, இந்த சம்பந்தம் இருக்கு, அப்படி இல்லை இப்படி இல்லைங்கிறது சொல்றதுல சும்மா ஏமாத்துற விஷயம். கடன் இருக்குன்னு சொன்னா இல்லை இருக்கிறது கிடையாது. இருக்கா இல்லையா ரெண்டுல ஒண்ணு சொல்லு. இப்படி இருக்கு வேற ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றது ஒத்துக்க முடியாது. இதுதான் இவருடைய. மூணாவது, மேல சயோகம் இருக்கு கீழே சயோக அபாவம் இருக்குன்னு சொன்னார். ஒரே விருட்சத்துல கப்பி மேல உட்கார்ந்து இருக்கும் போது மேல கப்பி இருக்கு கீழே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படியானால் ஒரே ஆதாரத்துல இருக்கு இல்லை ரெண்டும் வருதே அப்படின்னு அதுக்கு சொல்றார். ஏவம் சயோக ததபாவயோகோ ந ஐகாதிகரண்யம். சயோகமும் அதனுடைய அபாவமும் ஒரு அதிகரணத்துல ஒரு ஆதாரத்துல இல்லை. என்ன எப்படி சொல்றேன்? இந்த மரத்துல மேல கப்பி இருக்குன்னு சொன்னா கீழே இல்லைன்னு தெரியுறதே, பிரத்யட்சமா தெரியும் போது அதே மரம் தான் மேல இருக்கு கீழே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு அதிகாரிகரணம் இல்லைன்னு எப்படி சொல்றேன்? அது சொல்றா, அக்ரே விருக்ஷ கபி சஞ்யோகி மூலேனா இது பிரதீதேகே அக்ர மூலையோரேவ சஞ்சோக தரபாவவஸ்தையா உபபத்தே. அதாவது விருட்சத்துல மேல கப்பி உட்கார்ந்துருக்கு, விருட்சத்துல கீழே இல்லை அப்படிதான் சொல்றேன். அப்படின்னா மேலேங்கிறது வேற கீழேங்கிறது வேற, அதிகரணமே வேறேன்னு. விருட்சம் எங்க உட்கார்ந்துருக்குன்னா மேல உட்கார்ந்துருக்கு, கீழே உட்காரல. அப்ப மேலேங்கிற பாகம் வேற, அதுதான் ஆதாரம். கீழேங்கிற அந்த பாகம் இருக்கு, அது வேற. அக்ரங்கிறது வேற, மூலங்கிறது வேற. அப்ப அக்ர விசிஷ்டமா விருட்சம் ஒண்ணுதானே கேட்கலாம். ஆனால் அந்த அக்ர விசிஷ்டமான விருட்சம் வேற, மூலங்கிற பாக விசிஷ்டமான விருட்சம் வேற. இந்த பாகத்துல இருக்கு, அந்த பாகத்துல இல்லை. இந்த பாகம் ஆதாரம், அந்த பாகம் ஆதாரம் இல்லை. அதனால இந்த பாகம் வேற, அந்த பாகம் வேறையானதுனால ஒரே ஆதாரத்துல அந்த சஞ்சோகமும் அந்த சஞ்சோகத்தினுடைய அபாவமும் இருக்கிறதுன்னு ஒத்துக்க முடியாது. அக்ரே விருட்ச கபிசஞ்சோகி மூலேன்னா
இது பிரதீதேகே அக்ர மூலையோரேவ சஞ்சோக ததபாவவஸ்தையா உபபத்தே. இது நியாயமான இதுதான். இந்த இடத்துல யுக்தி சொல்லாட்டாலும் வேற இடத்துல இதுக்கு யுக்தி சொல்லியிருக்காரு. இந்த விருட்சத்துல கபி சஞ்சோகம் இருக்கு. ஒரு கபி உட்கார்ந்து இருக்குன்னு வச்சுப்போம். நான் கேட்கிறேன், இந்த விருட்சத்துல கபி இருக்கா இல்லையான்னு கேட்டா என்ன சொல்றது? இருக்கு அப்படித்தானே சொல்லலாம். இல்லைன்னு சொன்னா அது தப்பு தானே. இப்ப அந்த விருட்சத்துல கபி இருக்கவும் இருக்கு, கபி இல்லாமலும் இருக்குன்னு சொன்னா ரெண்டுமே ரைட் ஆகணுமே. சொல்றது கிடையாது. கபி இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா கபி இருந்தால் இந்த விருட்சத்துல கபி இருக்கு அப்படிங்கிற வாக்கியம் தான் சரி. இந்த விருட்சத்துல கபியுடைய அபாவமும் இருக்கே, அதை வச்சுட்டு கபி இல்லை அப்படின்னு சொல்லலாமோ? சொல்ல முடியாது. கபி இருக்கும்போது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையால அந்த விருட்சத்துல கபி இருந்தால், கபி சஞ்சோகம் இருந்தால் அதனுடைய அபாவம் கிடையாது. ஆனா இப்படி சொல்லலாம், கீழே இல்லை அப்படின்னு. கீழே கபி இருக்கோ? இல்ல. அப்ப என்ன ஆச்சுன்னா கபி சஞ்சோகமும் கபி சஞ்சோகத்தினுடைய அபாவம் கூட ஒரு ஆதாரத்துல வருதில்லை, வெவ்வேறு ஆதாரத்துலதான் வருது. ஆனால் அந்த ஒரே ஆதாரத்துக்கு விருட்சங்கிறது ஒரு சாமான்யமான ஆதாரம் கிடைச்சதுனால நாம நினைக்கிறோம் இங்க இருக்கு இங்க இல்லை, ஒரே ஆதாரத்துல வந்து விட்டோம். நீங்க அப்படி சொல்ல போனீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே ஒரே ஆதாரத்துல அந்த பிரதியோகியும் இருக்கு, அபாவமும் இருக்குன்னு சொல்லலாம். சஞ்சோகம் மாத்திரம் இல்லை. கடத்தை எடுத்தாலும் பூதலத்துல கட்டம் இங்க இருக்கு இங்க இல்லைன்னு சொல்லலாம், பக்கத்துல இல்லைன்னு. ஏன் ஒரே பிரம்மத்துல இங்க பிரபஞ்சம் இருக்கு பிரபஞ்சம் இல்லைன்னு சொல்லலாம், இன்னொரு இடத்துல இல்லைன்னு. ஒரே காலத்துல இந்த தேசத்துல இது இருக்கு அந்த தேசத்துல அது இல்லைன்னு சொல்லலாம், ஒரே தேசத்துல இந்த காலத்துல இருக்கு அந்த காலத்துல இல்லைன்னு சொல்லலாம். ஆஹா, இப்படி சொல்லி நம்மளால ஒன்றும் சரி பண்ண முடியாது. அதனால பிரதீதியை வச்சுட்டுதான் இருக்கு இல்லைங்கிறத நாம தீர்மானம் பண்ணணும். விருட்சத்துல கபி இருக்கு அப்படின்னு சொன்னால் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டா. அதனால அந்த கபி சஞ்சோகாவும் கிடையாது. அதான் சொல்ற. அக்ர மூலையோரேவ சஞ்சோக ததபாவவஸ்தையா உபபத்தே. இவ்வளவு தூரம் விசாரிச்சு பார்த்தால் ததா தன்மாத்திர நிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவமேவ மித்யாத்வம் மந்தவியம். ஒரு பரிஷ்காரமும் வேண்டாம். பிரதிபன்னோபாதோ திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம் இதுவே போரும். இதுதான் மித்யாத்வ லட்சணம். அந்த உபாதிங்கிற பதத்தினால சத்து தான் வாங்கிக்கணும்னு சொன்னார். ஏததேவ சதர்த்தேன உபாதிபதேன சூச்சிதம்ங்கிற இடத்துல. அதனால அதை திரும்பி ஞாபகப்படுத்துறதுக்காக சன்மாத்திர நிஷ்டா, அதாவது பிரம்மத்துல சத்கிற பதார்த்தம் பிரம்மம், அதுல இருக்கக்கூடிய அபாவத்துக்கு பிரதியோகியாக எது இருக்குமோ அது மித்யா அப்படின்னு சொன்னார். சன்மாத்திர நிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் மித்யாத்வம். இது தவிர வேற ஒண்ணும் வேண்டாம். நசைவம் சதி பாவாபாவயோர் அவிரோதா தஜ்ஞானயோகோ பாத்தியவாதக பாவோ நஸ்யாத் இதி வாக்கியம். இப்போ நியாயாமிரதக்காரர் இப்ப கேட்கிறார், பிரபஞ்சத்தை மித்யான்னு சொன்னால் உனக்கு பெரிய தப்பு வரும். ஒரு வஸ்து அங்க இருக்குன்னு சொல்றதுக்கும் இல்லைன்னு சொல்றதுக்கும் விரோதம் இருக்கு. ஆனால் உன்னுடைய பட்சத்துல இருக்கிற இடத்துலயே இல்லைங்கிறத நீ சொல்றதுனால இருக்குங்கிறதையும் ஒத்துக்கிற, அந்த அதனுடைய அபாவம் இருக்குங்கிறதையும் ஒத்துக்கிற. வஸ்துவும் இருக்கு, வஸ்துடைய அபாவத்தையும் இருக்கு, அபாவமும் இருக்கு. ரெண்டும் சேர்ந்து இருந்தால் அது ரெண்டுக்கும் விரோதம் சொல்ல முடியுமோ? எது ரெண்டும் சேராதோ அது ரெண்டையும் தானே நம்ம விரோதின்னு சொல்றோம். ஏன் ஒரு இடத்துல ரெண்டுமே சேரும்னு சொன்னால் அது ரெண்டுக்கும் விரோதம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ கடமும் இருக்கு, அதே இடத்துல கட அபாவமும் இருக்குன்னு சொன்னால் கடத்துக்கும் கடாபாவத்துக்கும் விரோதம் இல்லைன்னு ஆகும். விரோதம் இல்லாட்டா நல்லதுதான், இருக்கட்டுமே, சேர்ந்தே இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டால் இல்லை. கடம் இருக்குங்கிற ஞானத்துக்கும் கடம் இல்லைங்கிற ஞானத்துக்கும் விரோதம் இல்லாமல் போயிடும். இது ரெண்டுக்கும் விரோதம் இல்லைன்னு சொன்னால் அப்போ கடம் இருக்குன்னு அவன் சொல்றான், இல்லைன்னு அவன் சொல்றானே, ரெண்டுக்கும் விரோதமா இருக்க. விரோதம் தெரியுறதோ இல்லையோ? இந்த விரோதம் இல்ல, ரெண்டும் தான் சரி, ரெண்டுமே சரின்னு சொன்ன மாதிரி ஆயிடும். அதனால இந்த ஞானத்துக்கு பாத்தியவாதக பாவம் இருக்காது. பாத்தியவாதக பாவங்கிறது சொல்லியே ஆகணும், இல்லாட்டா எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடும். எல்லா இடத்துலயுமே கடத்துல, அதாவது ஜலத்துல நெருப்பு கிடையாது தீர்மானம், அபாவம் இருக்குங்கிறது தீர்மானம். ஆனா இருக்கலாமே, அது கூட இருக்கலாம்னு சந்தேகம் வரலாம். ஏன்னா இது
நெருப்பு இருக்குங்கிற ஞானத்துக்கு விரோதியாக இல்லாவிட்டால், யாரான ஒருத்தர் நெருப்பு இருக்குன்னு ஒரு பிராந்தன் சொன்னாங்கன்னா, ஆமா அப்படி கூட இருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லுவான். இல்லைங்கிறதும் வாஸ்தவம் தான், இருக்குங்கிறதும் வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றது? இப்படி சொன்னால் எந்த விஷயத்திலையுமே தீர்மானம் பண்ண முடியாம போயிடும். அதனால இருக்கு இல்லை இது ரெண்டுக்கும் விரோதம் அவசியம் சொல்லி ஆகணும். ஆனா பிரபஞ்சத்தை மிச்சேன்னு சொல்றவன் இருக்கு இல்லை இது ரெண்டுக்கும் விரோதமே சொல்ல முடியாது. ஏன்னா எங்க இருக்கோ அங்கேயே இல்லைன்னு சொல்லும் போது இருக்கு இல்லை ரெண்டுமே சேர்றது ஒரே இடத்துலன்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? அதனால இந்த தோஷம் வருது. நதைவம் சதி பாவாபாவையோர் அவிரோதா, பாவத்துக்கும் அபாவத்துக்கும் விரோதம் இல்லாமல் போகும். அதனால தஜ்ஞானயோகோ பாத்தியபாதக பாவோ நஸ்யா இது வாக்கியம். அந்த பாவஜானத்துக்கும் அபாவஜானத்துக்கும் ஒரு பாத்தியபாதக பாவமே இல்லாமல் போகுமே. பதில் சொல்றார், பின்ன சத்தாக்கையோர் அவிரோதேபி சமசத்தாக்கையோர் விரோதா. அப்படி இல்ல, அதாவது ஒரு பாவம் அதனுடைய அபாவம் இது ரெண்டுமே ஒரே சமான சத்தாகமா இருந்தால் அதுக்கு விரோதம் உண்டு. இப்ப சத்தான்னு சொல்லும் போது நம்ம 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். 3 சத்தை: பிராதிபாதிக சத்தா, வியாபகாரிக சத்தா, பாரமார்த்திக சத்தா அப்படின்னு. நமக்கு பாவம் அபாவம் சொல்லிட்டு பாரமார்த்திக சத்தா வரப்போறது இல்லை, ஏன்னா அது பிரம்மத்துக்கு மாத்திரம் தான். வியாபகாரிக சத்தை, பிராதிபாசிக சத்தை இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். இப்போ வஸ்து பிராதிபாசிகமா இருந்தால் அப்போ வியாபகாரிகமான அபாவம் அதோடு சேர்ந்து இருக்கலாம். ஏன்னா இந்த பாவத்துக்கும் அபாவத்துக்கும் சத்தை மாறுறது, சின்ன சத்தாக்கம் ஆச்சு. அப்படி சொன்னா இருக்கலாம். எப்படின்னா சர்ப்பம்ங்கிறது ரஜ்ஜுல இருக்கு, ஆனால் அது பிராதிபாசிகம். அதே சமயத்துல ரஜ்ஜுல சர்ப்பம் இல்லை, இது வியாபகாரிகம் அபாவங்கிறது. அது இது ரெண்டுக்கும் விரோதம் இல்லை. பிராதிபாதிக சர்ப்பம் பாட்டுக்கு இருக்கு, அதே சமயத்துல அங்க வியாபகாரிகமா அதனுடைய அபாவமும் இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் 3 காலத்திலையுமே அங்க சர்ப்பம் கிடையாது இல்லை அப்படின்னு சொல்ல முடியுது. இப்போ இது ரெண்டுக்கும் விரோதம் இல்லை. ஆனா வியாபகாரிகமா ஒரு இடத்துல சர்ப்பம் இருக்குன்னு சொன்னால் அங்க வியாபகாரிகமான சர்ப்ப அபாவங்கிறது வர முடியாது. இருக்குன்னு சொன்னா இருக்குதான், இல்லைன்னு சொல்ல முடியும். இப்படியாக சமான சத்தாக்கமாக இருந்தால் இந்த பாவம் அபாவம் இது ரெண்டுக்கும் விரோதம். வெவ்வேறு சத்தாகமான ஒண்ணு பிராதிகாரிகம் ஒண்ணு வியாபகாரிகம் இப்படி இருந்தால் அப்போ விரோதம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பின்ன சத்தாக்கையோர் அவிரோதேபி சமசத்தாக்கையோர் விரோதா. அதுக்கு உதாரணம் காமிக்கிறார். எத்திர பூதலே யஸ்ய கடஸ்ய அத்யந்தாபாவஹ வியாவஹாரிகஹ தத்ர ச கடஹ ந வியாவஹாரிகஹ இது நியமா. எந்த ஒரு பூதலத்தில் ஒரு கடத்தினுடைய அபாவம்ங்கிறது விவகார பிரமாணத்தினால சித்தமாயிடுறதோ இங்க கடம் கிடையாது இல்லை அப்படின்னு ஆயிடுறது. அந்த பூத்தலத்துல ஒருத்தருக்கு கடம் இருக்கிறதாக தெரிஞ்சால் அப்ப அந்த கடம் பிராதிபாதிக கட்டம், அவனுக்கு பிராந்தின்னு இல்லையா? நிஜமான கட்டம் இல்லை, வியாபகாரிகமா அந்த கட்டம் இல்லை, கட்டம் இருக்குன்னு தெரியுது. அந்த கட்டம் பிராதிபாதிக கட்டம், அபாவம் வியாபகாரிக அபாவம். நைவம் சதி சுக்திரியம் ந ரஜதம் இது ஞான விஷயீபூத அபாவஸ்ய வியாபகாரிகத்வேன புரோவர்த்தி பிரதீத ரஜதஸ்ய வியாபகாரிகத்வ அபஹாரேபி பிராதீதிக சத்வ அனபஹாராத் பாதோத்தர காலேபி இதம் ரஜதம் இது பிரதீதித்யாதி வாக்கியம். இப்ப அவன் மேல கேள்வி கேட்டுட்டான், நீயே சொல்லி மாட்டின்னு சித்தாந்தி. இந்த பாவம் அபாவம் இது ரெண்டும் வெவ்வேறு சத்தை உள்ளதாக இருந்தால் விரோதம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இப்படி சொன்னதுனால வந்த வேணா இது என்னன்னு கேட்டா, இப்போ நீ பார்த்த ரஜதம் என்ன சுத்தியில சாந்தி ஏற்பட்டது, ரஜதம் அப்படின்னு சாந்தி. இந்த நேரத்துக்கு ரஜதத்துடைய அபாவம் தெரிஞ்சது. அப்ப ரஜதத்துடைய அபாவம் வியாபகாரிகம், பார்த்த ரஜதம் பிராதிபாசிகம். அப்ப இது ரெண்டுக்கும் விரோதம் இல்லைன்னு தானே சொன்னதாக ஆகும். எனக்கு சத்த வேறையா இருக்கு, பிராதிபாரிகத்தை வியாபகாரிகத்தை சத்தா பின்னமாக இருக்கிற காரணத்தினால இந்த ரஜதத்துக்கும் முதல்ல பார்த்த ரஜதத்துக்கும் அப்புறமா பார்க்கிற ரஜத அபாவத்துக்கும் விரோதம் இல்லைன்னு சொல்லலாம். அப்படியானால் ரஜதம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு ரஜதம்னு தெரிஞ்சுட்டே அவன் விரோதம் இல்லையே. விரோதம் இருந்தா தானே ஒண்ணு தெரிஞ்சா இன்னொன்னு தெரியக்கூடாது. இப்ப இது ரெண்டுக்கும் விரோதம் இல்லாததுனால இது ரஜதம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட
இது ரஜதம் இல்ல சுத்தி தான் அப்படின்னு பாதக நிச்சயம் வந்ததுக்கு அப்புறம் கூட தாராளமா இதம் ரஜதம்னு தெரியணும். ஏன்னா ஒன்னும் விரோதம் இல்லை, அதுக்கும் எதுவும் விரோதம் இல்லை. ஒரு இடத்துல சிட்டம் இருக்கு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சது, அதுக்கப்புறம் இன்னும் பட்டம் கூட இருக்குதுன்னு தெரிஞ்சது. இதுக்காக சட்டம் இருக்குன்னு தெரியாம இருக்கணும்னு ஏதாவது உண்டா? பட்டம் தெரிஞ்சது, பட்டத்துக்கும் கடத்துக்கும் ஒன்றும் விரோதம் இல்லை. அப்புறமா முதல்ல பட்டம் தெரியல, இப்ப பட்டம் தெரிஞ்சது. கட்டம் இருக்கு தெரிஞ்சது, அதுக்கும் இதுக்கும் விரோதம் இல்லாததுனால ரெண்டுமே சேர்ந்து தெரியலாம். கட்டம் பட்டம் ரெண்டுமே இருக்கு அப்படின்னு. அதே போல இந்த இடத்துல சுத்தியும் இருக்கு ரஜதமும் இருக்கு அப்படின்னு தான் தெரியணும். அந்த மாதிரி தெரியறது வழக்கம் இல்லையே. இதான் சொல்ற நச்சைவம் சதி சுத்திரியம் நரஜதம் இது ஞான விஷயீபூத அபாவஸ்ய வியாவகாரிகத்வேன. ஏன்னா இது ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த அபாவம் வியாவகாரிக அபாவம். சுத்தியில ரஜதம் கிடையாது. புரோவர்த்தி பிரதீத ரஜதஸ்ய வியாவகாரிகத்துவ அபகாரியதி. இந்த பாகத்தினால உனக்கு தெரிஞ்ச ரஜதம் வியாவகாரிகமா இருக்க முடியாது. ஏன்னா சமசத்தாக்கமா இருந்தால் ரெண்டுல ஒண்ணுதான் இருக்கலாம். அதனால வியாவகாரிகம் இல்லைன்னு தெரியுது. ஆனா பிராதீதிக சத்துவ அனபகாரா. அப்ப தெரிஞ்ச ரஜதம் பிராதீதிக சத்தம் உள்ளது இல்லையா, அதை ஒண்ணும் இதை பாதிக்கல. அது அதோட இருந்துட்டே இருக்கு அந்த சத்தை. அதனால பாகோத்தர காலேதி பாகம் வந்ததுக்கு அப்புறம் கூட இடம் ரஜதம் இது பிரதீதித்யா இது வாக்கும். நல்ல கேள்வி கேட்டார். இதுக்கு ஒரு பதில் சொல்றார். தத்ர இயம் சுக்திஹி இது அபரோக்ஷ பிரமயா பிராதீதிக ரஜதோபாதான அஜ்ஞான நிவர்த்தௌ பிராதீதிக சத்துவஸ்யாப்தியபஹா. இதுல ஒரு விதத்துல உண்மை இருக்கு. இப்படி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அது தெரியலாம். கண்ணாடியில முகம் தெரியறது, கண்ணாடியில முகம் இல்லை அப்படிங்கறது விசாரம் பண்ணி பார்த்தா பிரத்யட்சம் ஆயிடுது, தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட கண்ணாடியில முகம் தெரியும். இந்த முகம் தெரியறதே, இந்த முகத்துக்கும் முகம் இல்லைங்கிற ஞானத்துக்கு விஷயமான அபாவத்துக்கும் ஒன்றும் விரோதம் கிடையாது. ஏன்னா பின்ன சத்தாட்டமாக இருக்கு, அந்த இடத்துல தெரியுது. ஆனால் இதம் ரஜதம்னு ரஜதம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது ரஜதம் இல்லை சுத்திதான் அப்படின்னு தெரிஞ்ச பிரத்யட்சமானதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்க ரஜதம் தெரியுது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, ரஜதம் இல்லைன்னு தெரியற காலத்துல அந்த ரஜதம் பிராதீதிக ரஜதம் கூட இல்லாம போயிடுறது. ரஜதம் இல்லைங்கிற வியாவகாரிகமான அபாவம் தெரியற காலத்துல பிராதிபாசிகமான ரஜதமும் இல்லாம போகிறதுனால தெரியல. இது ரெண்டுக்கும் விரோதத்தினால நான் தெரியலன்னு சொல்லல. விரோதம் இல்ல, ஏன்னா பின்னசத்தாட்டமாக தெரியல. ஆனாலும் அது இல்லாம போயிடுறது. ஏன் இல்லாம போகிறது? இத்தனை நேரம் இருந்தது, இப்ப இல்லாம போச்சுங்கிறே எப்படி? அப்ப இதுக்கு நீங்க பார்க்கணும், அந்த பிராதிபாசிகமான ரஜதம் எப்படி உற்பத்தி ஆச்சு. அந்த பிராதிபாசிக ரஜதம் இல்லாததுக்கு காரணம் சுக்தி அஜ்ஞானம். சுக்தியுடைய அஜ்ஞானம் தான் அத ரஜதமாக காமிச்சிருக்கு இல்லையா? இப்ப இது சுக்திதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தியானத்தினால அந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிடுச்சு. அஜ்ஞானம் நிவர்த்தி ஆனதுனால அஜ்ஞான காரியமான ரஜதமும் நிவர்த்தி ஆயிடுச்சு. அதனாலதான் தெரியல. ஏன் தெரியல அப்படின்னு கேட்டா, ரஜதம் இல்ல, இருந்தாதான் தெரியுது. எப்படி இல்லாம போச்சு அப்படின்னு கேட்டால், அதுக்கு காரணமாக உபாதானமாக இருக்கக்கூடிய அந்த சுக்தி அஜ்ஞானம் கொண்டுக்கு. சுக்தி அஜ்ஞானம் எப்படி போச்சுன்னா, இது சுக்தின்னு தெரிஞ்சுடுச்சு. சுக்தின்னு தியானம் வந்ததுனால சுக்தி அஜ்ஞானம் போச்சு. அஜ்ஞானம் போனதுனால அஜ்ஞான காரியமான ரஜதம் போச்சு. அதனாலதான் நேதம் ரஜதம் சுக்தி அப்படின்னு பாதக ஞானம் வந்ததுக்கு அப்புறம் ரஜதம் தெரியல, இருந்தாதானே தெரியறதுக்கு இல்ல, தெரியல. அதான் சமஸ்தலத்துல எப்படி உண்டாகிறதுன்னு சொன்னா, ரெண்டு உண்டாகிறதா, ரஜதமும் உண்டாகிறது, ரஜத ஞானமும் உண்டாகிறது. ரெண்டுமே அவித்யால உண்டாகிறது. இந்த அத்வைத சித்தாந்தத்துல சொல்லும் போது வெறும் ஞானம் மாத்திரம் உண்டானதுன்னு இல்லை. மற்றவெல்லாம் சொல்லும் போது அந்த ஞானம் சமம்தான் உண்டாச்சே தவிர விஷயம் உண்டாகலைன்னு சொல்லுவாங்க. ஆனா அத்வைத சித்தாந்தத்துல அத்தியாசம்னு சொல்லும் போது அர்த்தாத்தியாசம் ஞானாத்தியாசம்னு ரெண்டு அத்தியாசம் சொல்றாங்க. அதாவது அந்த அவித்யால ஞானமும் உண்டாகிறது, ஞானத்தினுடைய விஷயமும் உண்டாகிறது. அர்த்தம்னா விஷயம். அப்ப இந்த அவித்யால என்ன ரெண்டு உண்டாயிருக்கு? பிராதிபாசிகமான ரஜதம் ஒண்ணும், அந்த ரஜதத்தினுடைய ஞானமும் ரெண்டும் உண்டாயிருக்கு. இந்த ஞானத்தை தான் நீங்க விருத்தின்னு சொல்லலாம்.
ஞானம் சொல்லும் போது இத விருத்தி, அவித்யா விருத்தி. அவித்யா விருத்தி ஒண்ணு, இதங்கிற அம்சத்துல அந்தஸ்கரண விருத்தி ஒண்ணு. இந்த ரெண்டு விருத்திகளும் கலந்து ஒன்னா சேர்ந்திருக்கு. அந்த ரெண்டு விருத்தியில உள்ள சைத்தன்யத்தை நாம பிரமாத்மக தியானம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு விஷயமா இருக்க வஸ்து, அந்த வஸ்துல இதம்ங்கிறது ஒரு வியாபகாரிக வஸ்து, எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய சுக்தி ரூபமான வஸ்து. அந்த வஸ்துல அதோட ஒன்னாக தெரியும்படியான ரஜதம் ஒண்ணு உண்டாயிருக்கு. அதுதான் பிராதிபாசிகம்னு சொல்றோம். இது எப்படி உண்டாயிருக்கு என்ன எதுங்கிறது பெரிய கட்டம் தான். அந்த ரஜதம் எப்படி உண்டாயிருக்கு ஏதோ இந்த ஒரு சில யுக்திகளை சொல்லி சொல்றா. அது மெதுவா உண்டாயிருக்குன்னு சொல்றதுல தாற்பயம் இல்லை. ஆனா உண்டாயிருக்கிறதாக பிரக்கிரியைக்காக செஞ்சுட்டு இருக்கா. அப்ப அந்த பிராதிபாசிகமான ரஜதம் இருக்கு. இந்த ரஜதம் அது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஏன் தெரியலன்னு கேட்டான். ஏன்னா இது பிராதிபாசிக ரஜதம் தானே, உனக்கு ரஜதம் இல்லைன்னு தெரியக்கூடிய அபாவம் வியாபகாரிக அபாவம் தானே, இது ரெண்டுக்கும் விரோதம் இல்லையே, அது தெரிஞ்சாலும் இது ஏன் தெரியக்கூடாது. அதுக்கு இவரை சொன்னார், இந்த ரஜதம் எப்படி உண்டாச்சுன்னா அஜ்ஞானத்தினால உண்டாயிருக்கு. அஜ்ஞானங்கிறது தியானம் வந்தாச்சுன்னா அப்புறம் நிற்காது. அப்ப அஜ்ஞானம் போயிடுச்சுன்னா அதனால வந்த ரஜதமும் போயிடும், அதனாலதான் தெரியல அப்படின்னு பதில் சொல்றாரு. தத்திர இயம் சுத்திஹி இதி அபரோக்ஷ பிரமயா பிராதீதிக ரஜதோபாதான அஜ்ஞான நிவృத்தௌ பிராதீதிக சத்வஸ்யாபி அபஹா. சுக்தி அஜ்ஞானஸ்ய பிராதீதிக ரஜத உபாதானத்வேன தத் அசத்வே பிராதீதிக ரஜத அசத்வஸ்ய ஆவசியகத்வா. இவர் சொல்றார், உபாதானங்கிறது இல்லாட்டா உபாதையும் இருக்க முடியாது. மண் இல்லாட்டால் அந்த கடங்கிறது இருக்க முடியாது. ஏன்? மண் இருக்கிற பரியந்தம் தானே கடம் இருக்கலாம். மண்ணே அழிஞ்சு கொடுத்துன்னு சொன்னா மண் அழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அதனால பண்ணின கட்டம் இருக்கு அப்படின்னு எவராக சொல்ல முடியாது. அது போல இந்த அஜ்ஞானம் தான் அந்த இதுக்கு ஆதாரமாக இருந்தது பிராதீதிகமான ரஜதத்துக்கு. அப்ப அந்த அஜ்ஞானமே நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்போ ரஜதம் தானா காணாம போயிடும். அதையேவ எத்திர பரோக்ஷயா அதிஷ்டான பிரமயா ந பிரமோபாதான அஜ்ஞான நிவர்த்தி தத்திர வியாவகாரிகத்துவ அபஹாரேபி பிராதீதிகத்துவ அனபஹாராத் திக்தோ குரஹா இத்தியாதி பிரதீதி அனுவர்த்ததே ஏவா. அதுக்கு இன்னொரு பலன் காமிக்கிறார். நான் சொன்னபடிதான் அந்த பிரதீதிய வாரணம் பண்ணணும். அதாவது எந்த இடத்துல அந்த பிராதிபாசிக பதார்த்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம் போயிடுறதோ அப்போ அந்த பிராதிதிக பதார்த்தமும் காணாம போறது. அஜ்ஞானம் போகலன்னு சொன்னா இந்த பாகம் வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பிராதிதிக பதார்த்தம் தெரிஞ்சுட்டே தான் இருக்கு. அதுக்கு திருஷ்டாந்தம் திக்தோ குடா, வெள்ளம் கசக்கிறது அப்படின்றான். வெள்ளம் ஏன் கசக்கிறது? வெள்ளத்துல கசப்பு இல்லை, ஆனால் இவருடைய அந்த பித்த தோஷம் இருக்கு, இதனால வெள்ளம் இவனுக்கு கசக்கிறது. இவனுக்கு இப்ப தெரியும் வெள்ளம் கசக்காது அப்படின்னு தெரியும், திருப்பாதான் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அப்ப என்னாச்சு? இப்படி தெரிஞ்சாலும் அவனுக்கு வாய் கசக்கும் போது அந்த வெள்ளம் கசக்கிறாங்க. அப்பதான் என்ன? குடஹா ந திக்தா குடஹா மதுர ஏவ அப்படிங்கிற விஷயம் இருக்கு தீர்மானம். இப்படி தீர்மானமாக இருந்தாலும் அந்த திக்தம் கசப்பாக தெரியறதுக்கு எந்த ஒரு காரணம் இருந்ததோ அந்த காரணம் நிவர்த்தி ஆகாததுனால இவனுக்கு அந்த பாதக ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட அது தெரிஞ்சுட்டே இருக்கு. ஏன்னா அந்த தோஷம், வாயில இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஆகும். அதாவது அந்த பிரமம் ஏற்படுறதுக்கு எது காரணமோ அந்த காரணமே நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த விஷயம் தெரியவே தெரியாது. பிரமம் ஏற்படுறதுக்கு எது காரணமோ அந்த காரணம் இருந்துட்டே இருக்கு, ஆனால் தத்துவமும் தெரிஞ்சு கொடுத்துன்னு சொன்னால் அப்ப அதுவும் தெரியும் இதுவும் தெரியும், ரெண்டுமே தெரியும். இதுதான் அவர் சொல்றது. இது இல்லையா? பிரமத்துக்கு காரணம் இன்னும் போகல, ஆனால் தத்துவம் தெரிஞ்சு கொடுத்தோம். தத்துவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் போகலைன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அப்படி இருந்தால் அப்போ தத்துவமும் தெரியும், அதே சமயத்துல பிராந்தியில அவன் பார்த்த வஸ்துவையும் அவன் பார்த்துட்டு இருக்கலாம். ஜீவன் முக்திங்கிறது இல்ல, இப்படி இருக்கிறதுனாலதான் ஜீவன் முக்தி நிலைங்கிறது உபபத்தி ஆகிறது. எப்படின்னா பிரம்ம அஜ்ஞானம், ஆத்ம விஷயகமான அஜ்ஞானத்தினாலதான் பிரபஞ்சமே தோன்றது. இவனுக்கு ஆத்ம தத்துவ ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட
அந்த அஜ்ஞானத்தினுடைய லேசம்ங்கிறது ஒரு அம்சம் அனுவர்த்திச்சுட்டு இருக்கிறது. அதனாலதான் அவன் அஜ்ஞானத்தினுடைய காரியமான பிரபஞ்ச தோற்றத்திலும் உள்ளவனாக இருக்கான். பிரபஞ்சத்தையும் பார்க்கிறான், அதே சமயத்துல ஆத்மஸ்வரூபத்தையும் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஏன் அஞ்ஞானம் அனுவர்த்திக்கிறதுன்னு கேட்டா அதுக்கு காரணம் சொல்லிடுவோம், பிராரப்த கர்மா பிரதிபந்தகமாக இருக்கு. அதனால தத்துவஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பிராந்தி அனுவர்த்திக்கலாம். ஆனா எப்ப அனுவர்த்திக்கலாம்னா அந்த பிராந்தி எந்த காரணத்தினால ஏற்பட்டதோ அந்த காரணம் கொஞ்சமாவது இருந்துட்டு இருக்கணும். இந்த பிரமத்துக்கு காரணம் தத்துவஞானம் வந்த அதே க்ஷணத்துல அடியோடு போயிடுத்துன்னு சொன்னால் அப்புறம் பிராந்தி இருக்காது. கொஞ்சமாவது அதை அனுவர்த்திச்சுட்டு இருந்தால் அப்ப ஏற்கனவே இருந்த பிரதீதியும் இருந்துட்டு இருக்கும், தத்துவ ஞானமும் இருந்துட்டு இருக்கும். அப்படிங்கிறது ஜீவன் முக்தி ஸ்திதியில கிடைக்கிறது. இப்ப கிட்டத்தட்ட ஜீவன் முக்தி மாதிரிதான் இந்த திட்டோ கூட. இப்ப அவனுக்கு வாயில தோஷம் இருக்கிறதுனால கசப்பாதான் கதந்து இருக்கு அந்த வெள்ளம். ஆனால் இவனுக்கு தத்துவம் தெரியும், இது அப்படி கிடையாது, வெள்ளம் அப்படி இல்லை அப்படின்னு. இல்லையா, தத்துவமும் தெரிஞ்சிருக்கு, ஆனா வேற தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியல, அதனால கசப்பாவும் தெரியுது. ஏவம் அகண்ட, அதே சொல்லிட்டார், அகண்ட பிரம்ம சாட்சாத்கார பூர்வம் பரோக்ஷ போதேன பிரபஞ்சஸ்ய வியாவகாரிகத்துவ அபகாரேபி பிரதீதி அனுவர்த்ததே. ஆனா இங்க ஒரு விஷயம் சொல்லணும், இப்ப தத்துவஞானம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை போல இருக்கேன்னு கேட்கலாம் இல்லையா? ஆனா பிரயோஜனம் இருக்கு. அவன் இப்ப அவன் அந்த வெள்ளம் இருக்க, வெள்ளம் கசக்கிறதுங்கிறது ஒத்துக்குவான். அதுல தெரியக்கூடிய கசப்பு மித்தே, அது பொய், உண்மை இல்லை அப்படின்னு சொல்லுவான். தத்துவஞானம் வந்ததுடைய பலம் இதுதான். இப்ப முன்னாடி இவங்க தெரியாத சமயத்துல அவன் எப்படி நினைப்பான்னா, நிஜமாவே கசக்கிறது போல இருக்கு, வெள்ளம்னா கசப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பான். ஆனா இப்ப தத்துவஞானம் வந்ததுனால வெள்ளம் கசக்கிறது வாஸ்தவம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுடுறான். அதனால அதுக்கு உண்டான அதான் அவனுக்கு இருந்துதான் இருக்கு, அது வியாபகாரிகம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அதே மாதிரி பிரம்மசாட்சா்காரம் வரத்துக்கு முன்னாடி பரோட்சமாக வேதாந்தத்துக்கு என்ன போதம் வருது இல்லையா? சாட்சா்காரம் தான் அஜ்ஞானத்துக்கு நிவர்த்தகம். பரோட்சமான ஜானம் அஜ்ஞான நிவர்த்திக்கு காரணம் இல்லை அப்படின்னு வச்சுட்டு இருக்கான். அப்ப பரோட்சமாக ஆத்மாவை தெரிஞ்சின்றவன் இந்த உலகத்தை பொய்யாக பார்க்கலாம். ஏன்னா அவன் தெரியறதே ஆத்மா ஒன்றுதான் சத்தியம் அப்படின்னு பரோட்சமாக அவன் புரிஞ்சுட்டான். அஜ்ஞான நிவர்த்தி ஏற்படலையே தவிர, ஆனால் அந்த அஜ்ஞானத்தினாலதான் இந்த பிரபஞ்சம் தெரியுது அப்படின்னு அவன் புரிஞ்சுட்டதுனால இந்த பிரபஞ்சத்துல வியாவகாரிகத்துவம் அப்படிங்கிற ஒரு முதல்ல இருந்த சத்தியத்துவம், வியாவகாரிக சத்தியத்துவம், அந்த சத்தியத்துவம் இப்ப அவனுக்கு போயிட்டு, அவனை பொறுத்தவரை தத்துவஞானம் வந்ததுனால பிரபஞ்சத்துல இப்போ இது அசத்துவம், இது சத்தியம் இல்லை அப்படிங்கிற நிச்சயம் ஏற்பட்டாலும் பிரபஞ்ச பிரதீதி வந்துட்டே இருக்கு. சாட்சா்காரம் அந்த அஜ்ஞானம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பிரபஞ்ச பிரதீதியே வராது. அதான் அதிஷ்டான அஜ்ஞான நிவர்த்தவுத்து ந அனுவர்த்திஷ்யதே. அந்த பிரபஞ்ச தோற்றத்துக்கு காரணமாக ஒரு ஒண்ணு இருக்கே, ஒரு ஹேது அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் எப்போ நிவர்த்தி ஆயிடுமோ அதுக்கப்புறம் இந்த பிரதீதியும் பிரபஞ்ச பிரதீதியும் இருக்காது. ஏதேன உபாதி சப்தேன அதிகரண மாத்திர விவக்ஷாயாம் அர்த்தாந்தரம் வாயுவதிகரணக அத்யந்தாபாவ பிரதியோகித்வேபி ரூபஸ்ய அமித்யாத்வா அதிஷ்டான விவக்ஷாயாம் து பிரமோபாதான அஜ்ஞான விஷயஸ்ய அதிஷ்டானத்வேன அன்யோன்யாశ్రయత్వం ஞானஸ்ய பிரமத்வே விஷயஸ்ய மித்யாத்வம் விஷயஸ்ய மித்யாத்வே ஞானஸ்ய பிரமத்வம் இது பரார்த்தம். இந்த பிரதிபன்னோபாதோ திரைகாலிக நிஷேத பிரதியோகித்துவம்னு சொன்னார லட்சணம். இந்த லட்சணத்துல நியாயாமிரதக்காரர் இந்த இன்னொரு விதமான ஆக்ஷேபமும் பண்ணியிருக்கார். உபாதி சப்தத்துக்கு அதிகரணம்னு அர்த்தம் வச்சிருந்தால், இப்ப நம்ம சொல்லியாச்சு உபாதினா என்ன விவக்ஷங்கிறது, அதனால அதை சொன்னதுக்கு அப்புறம் இந்த கேள்வி ஏறாது. இருந்தாலும் இவர் சொன்னது அவருக்கு தெரியாதே இல்லையா, அவர் முன்னாடியே புத்தகம் எழுதிட்டார். அதனால இவர் என்ன பதில் சொல்றாங்கிறது தெரியாது. அதனால நாம வேணும்னா இதுதான் பதில் சொல்லியாச்சேன்னு நினைக்கலாம், ஆனால் அவர் சொல்றத சொல்லிடுவார். இப்ப எப்படி ஆச்சு, உபாதின்னா அதிகரணம் தானே, அப்படியா? அதிகரணம்னு சொன்னேன்னா ஒரு அதிகரணத்துல இது இல்லைன்னு சொல்றதாக ஆச்சு. ஒரு ஆதாரத்துல ஏதோ ஒரு ஆதாரத்துல ஒரு வஸ்து இல்லைன்னு சொன்னா அதுக்காக அது மித்தியாகுமா?
வாயுல ரூபம் இல்லை அப்படிங்கிறதுக்காக ரூபத்தை மிச்சேன்னு சொல்ல முடியுமா? முடியாதோ இல்லையோ. அது போல இந்த பிரம்மத்துல பிரபஞ்சம் இல்லை அப்படின்னு நீ சொன்னதுக்காக பிரபஞ்சத்தை எப்படி மிச்சேன்னு சொல்றது? இது ஒரு ஆட்சேபம். உபாதி சப்தேன அதிகரண மாத்திர விவக்ஷாயாம் அர்த்தாந்தரம் வாயுவதிகரணக அத்தியந்தாபாவ பிரதியோகித்வே ரூபஸ்ய அமித்யாத்வா என ஸ்ருதி நேக நானாஸ்தி கிஞ்சன அப்படின்னு சொல்லி இக பிரம்மணி பிரம்மத்துல பிரபஞ்சம் இல்லை இவ்வளவுதான் சொல்லி கொடுக்குறதே தவிர மிச்சேன்னு சொல்லல. வாயுல ரூபம் இல்லை, வேற இடத்துல இருக்கு. பிரம்மத்துல இல்லை பிரபஞ்சம், வேற இடத்துல இருக்கு. அப்படி வச்சுக்கோ. சரி, இது எப்போ? அது உபாதி சப்தத்துக்கு தத்துவ அதிகரணம்னு மாத்திரம் அர்த்தம் வச்சுட்டா. சரி, அதிஷ்டானம் அர்த்தம் வச்சுக்கிறேனே அப்படிங்கிற அதிஷ்டானம்ங்கிற சப்தம் உங்க சித்தாந்தம், அதாவது பாரிபாஷிகமான சப்தம், உங்க வேதாந்த சித்தாந்தத்துல உபயோகப்படுத்தக்கூடிய சப்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? அதிஷ்டான விவக்ஷாயானது பிரமோபாதான அஜ்ஞான விஷயத்தை அதிஷ்டானத்துவேன அந்யோன்ய ஆசிரியத்துவம். அதிஷ்டானம்னா என்ன அப்படின்னு கேட்டா, பிரமத்துக்கு காரணமான அஜ்ஞானத்துக்கு எது விஷயமோ அதுதான் அதிஷ்டானம். பிரமம் ஏற்படுறதுக்கு, அதாவது எதை தெரிஞ்சுக்காததுனால பிரமம் ஏற்பட்டதோ அதுதான் அதிஷ்டானம். இது சொல்றது பிரமத்துக்கு காரணமான அஜ்ஞானத்துக்கு எது விஷயமோ அது அதிஷ்டானம். அப்போ இந்த பிரபஞ்சமானது அதிஷ்டானத்துல இல்லை என்று சொல்றது. பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானம்னு ஒண்ணு உண்டு அப்படின்னு சொன்னாலும் அப்ப என்ன அர்த்தமாகும்? பிரபஞ்சம் மித்தியேன சித்தமானாதானே, பிரபஞ்சத்தினுடைய பிரதீதி பிராந்தின்னு சித்தம் ஆனாதான் பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானம்னு ஒண்ணு சொல்லலாம் இல்லையா? அப்போ அதிஷ்டானம்ங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி பிரபஞ்சத்துல மித்யாத்துவம் சித்தமா இருக்கணும். பிரபஞ்சத்துல மித்யாத்துவம் சித்திக்கணும்னு சொன்னா அதுக்கு அதிஷ்டானம் என்னன்னு தெரிஞ்சாகணும். அன்னோன்யாச்சரியம். ஏன்னா மித்யாத்துவங்கிறது நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதிஷ்டானத்துல இல்லாம போடுறது தான் மித்யாத்துவம் அப்படின்னு சொல்றது இல்லையா? அப்பனா அதிஷ்டானம்னா என்னன்னு தெரியணும். பிரபஞ்சத்துக்கு இது அதிஷ்டானம்னு தெரிஞ்சாதான் இந்த அதிஷ்டானத்துல அது இல்லைன்னு சொல்லலாம். இது அதிஷ்டானம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மித்தியன்னு சொன்னாதான் அதுக்கு அதிஷ்டானமான முடியும். ஆக பிரபஞ்சத்தை மித்தியன்னு சொன்னால் பிரம்மத்தை அதுக்கு அதிஷ்டானம்னு சொல்லலாம். பிரம்மத்தை அதிஷ்டானம்னு சொன்னாதான் பிரபஞ்சத்தை மித்தியன்னு சொல்லலாம். இதை தெரிஞ்சுட்டா அதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுட்டுதான் இதை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னதுனால எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. அந்யோன்யாச்சரியங்கிற தோஷம் வருது. அதான் சொல்ற ஞானஸ்ய பிரமத்வே விஷயஸ்ய மித்யாத்வம், விஷயஸ்ய மித்யாத்வே ஞானஸ்ய பிரமத்வம். இந்த ஞானம் பிரமம் அப்படின்னு சொல்லணும். பிரமம்னு எதற்கான சொல்றேன்னு கேட்டா அந்த விஷயம் பொய்யா இருக்கு, அதனாலதான் விஷயம் பொய்யானதுனால ஞானம் பிரமம் அப்படின்னு சொல்றேன். விஷயம் பொய்ங்கிறது எப்படி தெரிஞ்சதுன்னா ஞானம் பிரமமா இருக்கோ இல்லையோ அதனாலதான் விஷயம் பொய் அப்படின்னு சொல்றேன். இதுதான் அந்யோன்யாச்சரியம். ஞானத்தை பிரமம்னு சொன்னாதான் அந்த விஷயம் எது தெரியாததுனால இது வந்ததோ அது அதிஷ்டானம்னு சொல்லலாம். ஆக ஞானம் பிரமம்னு முன்னாடி தீர்மானமா வச்சிருந்து அப்புறம் பேச வேண்டிய வார்த்தை இது அதிஷ்டானம்ங்கிறது. இப்பவே அது தீர்மானம் ஆகிறதுக்கு முன்னாடியே இது அதிஷ்டானம்னு சொன்னா அது எங்க சித்திக்கிறது? இது பரார்த்தம் உக்தரீத்யா அதிகரண விவக்ஷாயாம் தோஷாபாவா. நான் அந்த அதிகரணம்னா வெறும் அதிகரணம்னு சொல்லல, அது ஆதாரமாக இருந்துட்டு தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு தர்மத்தை அதுல பாதிக்கும்படியாக செஞ்சுட்டு இருக்கு. அதைத்தான் நான் உபாதி சப்தத்தான் விவக்ஷிக்கிறேன். இப்படி சொல்லும் போது எந்த விதமான தோஷமும் இல்லை. நீ சொல்ற மாதிரி அதிஷ்டானமும் நான் சொல்லலை, வெறும் அதிகரணம்னு சொல்லலை. ஆக அது தன்னிடத்துல இருக்கக்கூடிய சத்தையை கொண்டு அதை சத்தாக பாதிக்கும்படியாக செய்யறது. அதே சமயத்துல அதை விட்டால் வேற ஏதும் அதுக்கு ஆதாரமாக முடியாது. அப்படி இருக்கக்கூடிய வஸ்துவில அது இல்லை அப்படின்னு சொல்லும் போது இது கடைசியில மித்யாத்துவத்துல தான் கொண்டு போய் முடியும். வேற விதமான அர்த்தாந்தரம் இதுல எதுவுமே சொல்ல முடியாது.